உங்கள் மூட்டுக்களை வலிமையாக வச்சுக்கிறதுக்கு, மூட்டு வலி, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல, இந்த மாதிரி மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன மூலிகை மருந்துகள், நம்ம தினந்தோறும் ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன, அது எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உடல் முழுவதும் இருக்கக்கூடிய மூட்டுக்களை வலிமையாக்குவது எப்படி? சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள், அதுவும் இந்த மூட்டுக்கள், வாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வாதம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளுக்கு எளிமையான மூலிகைகள், தீர்வுகள் எல்லாமே சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நோய் வாதம் கொஞ்சம் தீவிரம் அடையும் பொழுது அதிலிருந்து நம்ம செய்யக்கூடிய அந்த தீவிரம் அடைந்த நிலையிலிருந்து திரும்பவும் பழைய நிலைக்கு வர்றதுக்கான குரு மருந்துகள், காயக்கற்ப மருந்துகளும் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மூட்டுக்களை வலிமையாக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இப்போது இதில் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதை தொடர்ந்து வரக்கூடிய வாதம். இப்போ சொரியாசிஸ் இருக்குன்னா இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி நார்மலாக நமக்கு ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். அது காலப்போக்கில் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், முடக்கு வாதமாக அது மாறுது. ஸோ இந்த வாதம் நோய்கள் நார்மலாக சாதாரண ஒரு விஷயத்தில் இருந்து அடுத்து நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனே சரி செய்ய முடியாத அளவுக்கு போய் ஒரு நிலை, நம்ம டே டு டே லைஃப்பில் ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு கொண்டு விட்டுருது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? இந்த வாத நோயை கட்டுக்குள் வைப்பதற்கான வழிமுறைகள் என்ன, மருந்து முறைகள் என்ன, சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறைகளை நம்ம பார்ப்போம். அதுக்கு தான் பொதுவாகவே இந்த ஜாயிண்ட் பெயினுக்கு நம்ம தினந்தோறும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உணவில் நல்லெண்ணெய் சேர்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே நல்ல தூய்மையாக செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் இருந்தால் ஒரு 10 to 15 ml தினந்தோறும் காலையில் குடிச்சிட்டு வரலாம். அதாவது இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க, மூட்டில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, கார்ட்லேஜ், சைனோவியல் ஃப்ளூயிட் இதெல்லாம் குறைபாடு இருக்குது, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு நிலைமை இருக்குது. மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாருமே காலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 10 to 15 ml அளவுக்கு குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் குறையும், ட்ரைனஸ் மாற ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே உடல் வறட்சி இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த உடல் வறட்சி என்ன ஆகும்னா மூட்டுக்கள்லையுமே உங்களுக்கு வறட்சியை ஏற்படுத்துது. ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ட்ரைனஸ் ஏற்பட்டு தான் மூட்டுக்களில் வறட்சி. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உடலுக்கு தேவையான அளவுக்கு அந்த நெய்ப்புத்தன்மை, அந்த எண்ணெய் பசையை உடலில் நிறைய நம்ம சேர்த்துக்கணுன்னா இந்த நல்லெண்ணெய் காலையில் நம்ம கொஞ்சம் ஒரு 15 ml அளவுக்கு குடிச்சிட்டே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் நெய் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கலாம். நெய் உருக்கி மதிய வேளையில் நீங்கள் உணவு சாப்பிடும்போது நெய், அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கிய நெய்யே நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்பொழுதும் அந்த மூட்டுக்களுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு கொடுக்குது. இதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுமா, இல்லை பிபி அதிகமாகிடுமா? ஒரு சிலருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா அவங்க மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி நெய் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் வைத்த ஒரு விஷயம், நல்லா சூடாக இருக்கக்கூடிய சாதத்தில் அது சேர்த்து சாப்பிடணும். பர்டிகுலராக குழந்தைகளுக்கு இந்த நெய் சேர்த்து சாப்பிட்ற ஒரு விஷயத்தை வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் இருக்கும்பொழுது தான் உடலுக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், மூட்டுக்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் சில வகையான மருந்துகளை, மூலிகைகளை மூட்டுக்கள் வலிமையாகிறதுக்கு நெய்யோடு சேர்த்து சித்த மருத்துவத்தில் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நெய் மருந்துகளோட அஸ்வகந்தா நெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பூனைக்காளி விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது சதாவரி இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே நெய்யோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது மூட்டுக்களுக்கு அதிகமான ஒரு வலிமையை தரக்கூடியது, சக்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மூட்டு வலியை நம்ம போக்குவதற்கும் இது சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஸோ அதற்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன? மூட்டுக்கள் வலிமையாக இருக்குது அப்படின்னா இந்த கருப்பு உளுந்து, கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை உணவில் சேர்த்துக்கோங்க. அது இந்த கருப்பு உளுந்து எல்லாமே நிறைய பேருக்கு இன்றைக்கி இடுப்பு பகுதியில் அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குது. மூட்டுக்களை வலிமையாக்குவதற்கு இந்த கருப்பு உளுந்து மிக சிறந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். இந்த கருப்பு உளுந்து நல்லா அந்த பவுடராக செஞ்சு வச்சுட்டு கூட அந்த கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாங்க. இதனோட சில மூலிகைகளை சேர்த்து நம்ம கஞ்சியாக எடுக்கும்போதும் உடலுக்கு அவ்வளவு ஒரு மருத்துவ நன்மைகளை இது கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் இதில் குணமாகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதனோட சேர்த்து சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கீரை வகைகள், ஸோ மறக்காமல் இந்த முருங்கை கீரை, முடக்கருத்தான், பிரண்டை. ஸோ பிரண்டை அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் இதுக்குன்னே ஒரு தனி சிறப்பான ஒரு இடம் இருக்குன்னே சொல்லலாம். மூட்டு சம்பந்தப்பட்ட வலிகள், நாட்பட்டு இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பிரண்டை நமக்கு பயன்படுது. ஸோ இப்போது நம்ம தினம்தோறுமே இந்த பிரண்டையை பொடியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டையை பொடியாக நீங்கள் பயன்படுத்தும் போது இதை சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த பிரண்டையை நீங்கள் பொடியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுதும் உங்கள் உடல் பலமாக இருப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரண்டை பொடியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாங்க. இதில் கஷாய மருந்தும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதாவது நம்ம கிளினிக்கில் கொடுக்கக்கூடிய வஜ்ரவள்ளி கற்ப கஷாயம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கஷாய மருந்தாகவும் எடுக்கும்பொழுதும் மூட்டுக்கள் வலிமையாகும். மூட்டில் இருக்கக்கூடிய வலி, உட்கார்ந்த எந்திரிக்க முடியல, மாடிப்படி ஏறும்பொழுது ஒரு மாதிரியான எனக்கு சவுண்ட் வருதுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதை சரி செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக இந்த வஜ்ரவள்ளி கற்ப கஷாயமும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உணவு முறையில் நல்ல புரோட்டீன், கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு மூட்டு வலி இருக்குது, இல்லை நாட்பட்டு இருக்கக்கூடிய மூட்டு வலிகளை போக்குவதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.